குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ மீனம் ராதா. இப்ப இந்த வீடியோல முக்கியமான பதிவு தாங்க. நம்ம வீடியோஸ்ல எல்லாமே முக்கியமான பதிவுகள் தான். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, தொழில் செய்யணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை. ஏன்னா ஒரு வேலைக்கு போகும் பொழுது குறிப்பிட்ட ஒரு சம்பளம் தான் வாங்க முடியும். நம்ம தொழில் செய்யும் பொழுது நிறைய லாபங்கள் பார்க்கலாம். நம்ம போடுற முதலீடுகளுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். நம்மளும் ஒரு தொழில் அதிபராக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் ஆசைகளும் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம ஜாதகத்துல இடம் இருக்குதா அல்லது நம்ம ஜாதகத்துல அதுக்கு கொடுப்பினை உள்ளதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிச்சயமா பாத்துக்கிட்டு தாங்க தொழில் செய்யணும். ஏன்னா தொழில் செஞ்சு அப்புறம் ஒண்ணும் இல்லாம நிறைய பேர் போறாங்க. அப்ப நம்மளுடைய ஜாதகம் அதற்கு ஏற்ற அமைப்புல இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணுங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா லக்னாதிபதி ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டும். அப்பதான் அவங்க எதையும் சாதிக்கும் வல்லவர்களாக இருப்பாங்க. இப்ப லக்னம் கெட்டு போச்சு அல்லது லக்னாதிபதியாச்சும் வலிமையாக இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று லக்னமோ லக்னாதிபதியோ வலிமையாக இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, இரண்டாம் இடம் அப்படின்னா தனஸ்தானம். அந்த ஜாதகர் தேடுகின்ற வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவகம். அந்த இரண்டாம் பாவகம் நன்றாக இருக்கும் பொழுது நிச்சயமா அந்த ஜாதகர் வருமானத்தை தேடி சம்பாதிச்சிருவாரு. அடுத்தது பாருங்க, 10ஆம் பாவகம் தொழில்ஸ்தானம், தொழில் பாவகம். இந்த பாவகம் நல்லா இருக்க வேண்டும். இந்த 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்கள்ல சுபர் பார்வையோடு சுபர் இணைவோடு இருக்க வேண்டும். அடுத்தது 11ஆம் பாவம் லாபம். அப்ப நிறைய சம்பாதிச்சாலும் செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் எல்லாம் செஞ்சுட்டு அதற்கு மேல சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்வது இந்த 11ஆம் பாவகம். அப்ப இந்த 11ஆம் பாவகம் நன்றாக இருந்தால் நிச்சயமாக முதலீடுகளை போட்டு நீங்கள் தொழில் செய்யலாம். ஏனென்றால் உங்க ஜாதக அமைப்புப்படி நீங்க தொழில் செய்து முன்னேறி உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். இது உங்கள் கொடுப்பினை. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.